பரிதாரத்தை பூசிக்கொள்ள மாத்தி கட்ட இல்லாம விதியேடு நீ இருந்த செப்பு கட்டி வச்சிருந்து புது துணி நீ எடுப்ப எனக்கு தலைவலினா கண்ணீரணி வடிப்பேன் ஊரு பட்ட சாமி கும்பிட்டு திருநீரணி முடிப்பேன் நீராயே கோவிலம்மா தாயே பெற்றவள நீராயே கோவிலம்மா தியாகத்துக்கு தெய்வமா நிகராகுமா பூத்து எனக்காக துன்பப்பட்டேன் வட்டி கடை வாங்கியிருந்தா அடைச்சி திரும்பமா வட்டி கடை வாங்கியிருந்தா அடைச்சி திரும்பமா பெத்த கடை உடைக்கிறா எப்படி திருப்பேருமா பதத்தை பத்தியில் போகணுமா ஆகாசம் பத்தாது சத்தியமா சத்தியமா தொப்பு கொடி சொந்த தந்து தொட்டி கட்டி ஆராட்டி மோத புத்தமிட்டு மூட்டி காத்த பங்கு போட்டு பொத்தி பொத்தி என்ன வளர்த்தது யாரு பொத்தி பொத்தி என்ன வளர்த்தது யாரு நீதானு சொல்லி தெரியணுமா ஓ அம்மாவோ ஓடி சாமி உனக்கு நிகராகுமா தாயே பிறந்து வளர்ந்து வாழ்வாங்கு வாழ்ந்து கணவன் மனைவியோடு சந்தோஷமாக இருந்து பிள்ளைகளை பெற்றெடுத்து மகள்களை பெற்றெடுத்து ஜெயா விஜயா சின்னப்பட்ட ஐயா கீதா
கவிதா, சாரதா, விசாலாட்சி, ரேணு, நதியா, இப்படி சொந்த பந்த உற்றார் உறவினர், அண்ணன் தம்பி அக்கா தங்கை, அப்படி எல்லாம் வாழ்ந்த தெய்வமே, இந்த மண்ணுலக விட்டு விண்ணுலக சென்ற தாயே, இனி அந்த குடும்பத்தில் நீயே வந்து குழந்தையாக பேரன் வயிற்றிலையோ பேத்தியின் வயிற்றிலையோ அந்த குடும்பத்தில் நீயே வந்து குழந்தையாக தரிக்க வேண்டும் தாயே. அந்த குடும்பத்துக்கு நீதான் நம்ம தெய்வமாக இருக்க வேண்டும் தாயே. அம்மா இறைவா, அம்மா கண் அம்மாவை பிரிந்த அந்த குடும்பம் எப்படி கதறி அழுகிறதோ அதே போல் என் கணவனை எடுத்து இந்த பாவி நான் துடியாக துடிக்கின்றேன். இறைவா, நானே பத்தினி காண்பது உண்மையானால், உத்தமை காண்பது உண்மையானால், என் கணவனை நினைத்து வாழ்வது உண்மையானால், ஈசா, கைலாய வாசா, உமா மகேஸ்வரா, உலகை காக்க பரம்பொருளே, படி அளக்கக்கூடிய தெய்வமே, என் முன்னே காட்சி கொடுக்க வேண்டும் ஆண்டவா, என் முன்னே காட்சி கொடுக்க வேண்டும் இறைவா. மகளே சிவனாரவல்லி, நீ வேண்டி கதரை எழும் ஈசன், கைலங்கிரி வாசன், வெள்ளங்கிரி நேசன் உன் கண்ணெதிரே காட்சியளிக்கிறேன், கண்பிடித்துப் பார். சுவாமி வந்து விட்டீர்களா? சுவாமி வந்து விட்டீர்களா? இறைவா, என் நிலைமையை பார்த்தீர்களா? நான் பட துயரத்தையும் துன்பத்தையும் பார்த்தீர்களா? மகளே சிவனாரவல்லி, எதற்காக கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறாய்? சுவாமி, ஒன்றுமே தெரியாதது போல் இருவருமாக நின்று கொண்டிருக்கின்றீர்களே, இது முறைதானா? என்னை பெற்றெடுத்த தாயும் தந்தையும் திருமணமாகி சில காலமாக குழந்தை இல்லை என்று ஈசா, சர்வேசா, உமா மகேஸ்வரா, முக்கன் மூர்த்தியே, எனக்கு ஒரு மழை செல்வம் இல்லையே என்று உங்களிடத்திலே தொண்டுகள் செய்து கொண்டு உங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டு இருந்தவர்கள், உங்களுடைய அருளால் நான் பிறந்ததினால், சிவனுடைய அருளால் பிறந்ததினால் எனக்கு சிவஞான வள்ளி என்று பெயர் சூட்டினார்களே இறைவா. இந்த பாவி பட துயரத்தையும் துன்பத்தையும் பாருங்கள் இறைவா. வாழ வேண்டிய மனதில் கணவனை இழந்து, நான் பூவிழந்து, பொற்றிழந்து, பூசும் மஞ்சளை இழந்து, நான் காலமெல்லாம் மகளியாக வாழ வேண்டும் என்று எனக்கு வழிவகுத்து விட்டீர்களே இறைவா, வழிவகுத்து விட்டீர்களே. இது முறையா? இது சரியா? இது நீதியா? எதற்காக எனக்கு இது நிலையை கொடுக்க வேண்டும் இறைவா? மகளே சிவனாரவல்லி, தன்னுடைய கணவன் இறந்து விட்டார் என்ற காரணத்தோடு கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறாய். ஒரு மனிதனாக பிறந்தவன் பிறப்பு ஒன்று இருந்தால் அவனுக்கு நிச்சயம் இறப்பு உண்டு. உலகத்தில் வாழும் அனைத்து மக்களுக்கும் ஒரே நீதிதான், பிறப்பு ஒன்று, இறப்பு ஒன்று. பிறந்தான் உன் கணவன், வாழ்ந்தான், எப்பொழுது இறந்தான், இது விதியால் மாற்றப்படாது. ஆகையால் இறந்தவன் இறந்தவன் தான். அதற்காக அது என்னமா பயன்? இறைவா, என்ன வார்த்தை உரைத்து விட்டீர்கள் ஆண்டவா? தொட்டு தாலி கட்டிய கணவர் மாண்டை கிடக்கின்றார். என் கணவருக்கு உயிரை கொடுங்கள் சாமி, எனக்கு மாங்கல்லி பாக்கியத்தை கொடுங்கள் என்று கேட்கிறேன். இறந்தவன் இறந்து விட்டா நான் என்ன செய்வேன் என்று என்னிடத்தில் கேட்கிறாய். இது முறைதான ஆண்டவா? இது சரியா? நீங்கள் உரைக்கக்கூடிய வார்த்தையா? ஆவதும் அழிவதும் அத்தனை செயல்களை செய்வதும் பாமர மக்களுக்கு படி அளப்பதும் அவருடைய எண்ணத்தை பூர்த்தி செய்கிறாயே. ஆனா இந்த பாவி நான் கலங்கி நிற்கிறேன். ஒரு பெண்ணாக பிறந்தவளை பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கணவனோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும், பிள்ளையை பெற்றுக் கொள்ள வேண்டும், பிறந்த வீட்டிற்கு புகுந்த வீட்டிற்கு பெருமையை தேடி கொடுக்க வேண்டும் என்று நினைப்பார்களே. ஆனா இந்த பாவிக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கவில்லையே. சுயவரத்தில் இவர்கள் கழுத்தில் மாலையை சூட்டினேன், காலமெல்லாம் எனக்கு துணையாக இருப்பார் என்று எண்ணிருந்து அடியாரமாக இப்படி மாண்டு கிடக்கின்றாரே. ஒரு நாள் கூட நான் கணவனோடு சந்தோஷமா வாழவில்லையே. ஆண்டவா, கணவருக்கு உயிரை கொடுங்கள், எனக்கு மாங்கல்ய பாக்கியத்தை கொடுங்கள் இறைவா, மாங்கல்ய பாக்கியத்தை கொடுங்கள். சிவனாரவல்லி, தன்னுடைய கணவன் இறந்து விட்டார் என்ற காரணத்தோடு கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறாய். மகளே சிவனாரவல்லி,
குழந்தை பாக்கியமில்லை என்று உன் தாய் தந்தை இருவரும் என்னையே வேண்டி தவம் செய்தார்கள். அவருக்கு அருட்காட்சி அளித்தேன். புத்திர பாக்கியத்தை தந்தேன். என் அருளால் 2 பெண் குழந்தையாக பிறந்தார்கள். மூத்தவள் உனக்கு சிவனருளால் பிறந்த பெண்மணியாக விளங்கக்கூடிய உனக்கு சிவனானவள்ளி என்று பெயர் சூட்டினார்கள்.